மாவட்டம் பெரியகுளத்தில் மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியில் தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இந்த போட்டிகள் வகுப்பு வாரியாக 4 பிரிவுகளாக நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற மாணவ மாணவியர் ஒற்றை கம்பு மற்றும் இரட்டை கம்பு, சுருள்வாள் சுற்றி என அனைத்திலும் சுழன்று சுழன்று சுற்றி தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த சிலம்பாட்ட போட்டிகளை தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் கூட்டமைப்பு இயக்குநர் அம்பலவாணன் துவக்கி வைத்து வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகளை வழங்கினார். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் சென்னை பெரம்பூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மறைந்த மாநில தலைவர் வெள்ளையன் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனையடுத்து நிர்வாகிகள் ஒன்றிணைந்து மறைந்த வெள்ளையன் மகன் டைமண்ட் ராஜாவை வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில தலைவராகவும், ராகவேந்திர மணியை பொதுச் செயலாளராகவும், ஹரிகிருஷ்ணன் என்பவரை பொருளாளராகவும் தேர்ந்தெடுத்தனர். பின்னர் நடைபெற்ற கூட்டத்தில் பெரம்பூர் பகுதியில் வெள்ளையன் வாழ்ந்த நெல்வாயில் சாலைக்கு சுதேசி நாயகன் வெள்ளையன் சாலை என தமிழக அரசு பெயர் சூட்ட வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றினர். கொள்கையை சுதேசிய வணிகம் ஆன்லைன் வணிகத்தை ஒழிக்கணும். அதுதான் கடைசி வரைக்கும் எங்களது கடைகோடி தொண்டர் முதல் கொண்டு நிச்சயமாக ஆன்லைன் வர்த்தகத்துக்காக நாங்கள் ஆன்லைன் எதிர்த்துதான் நாங்க குரல் கொடுப்போம். அதுக்கான போராட்டங்களை நிச்சயமா அறிவிப்போம். அதாவது நிச்சயமா அது மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும், மாநில அரசாங்கமாக இருக்கட்டும், எந்த அரசியல் ரீதியா சாராதவங்க தான் நாங்க அப்படிதான் எங்களோட தலைவர் அந்த அத்தனை பேரையே உருவாக்குனாங்க. அதனால நிச்சயமா போராட்டத்துக்கு வகையிலானதான் இதுக்கெல்லாம் நம்ம விடை காண முடியும். அதனால நிச்சயமா இதற்கான போராட்டங்களை நாங்கள் அறிவிப்போம். காரைக்குடியிலிருந்து சென்னை நோக்கி அதிகாலை 5:35 மணிக்கு புறப்பட்ட பல்லவன் எக்ஸ்பிரஸ் பள்ளத்தூர் அருகே செட்டிநாடு பகுதியில் சென்றபோது கடைசி பெட்டிக்கு முந்தைய பெட்டியில் பிரேக் பைடிங் பழுது ஏற்பட்டு அந்த பெட்டியில் புகை வந்தது. இதனால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் உடனடியாக பாதுகாப்பு கருதி அதே பகுதியில் ரயில் நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து ரயிலில் இருந்த பயணிகள் அச்சமடைந்த நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற காரைக்குடி ரயில்வே துறையினர் பழுது நீக்கும் பணியை விரைவாக மேற்கொண்டனர். பின்னர் பழுது சரிபார்க்கப்பட்டு ரயில் 1 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ரயில்வே பீட்டர் சாலையில் அமைந்துள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் விருதுநகர் மாவட்ட கைப்பந்து கழகம் மற்றும் ராஜபாளையம் நகர் கைப்பந்து கழகம் சார்பில் 5வது தமிழ்நாடு மாநில கல்லூரி கைப்பந்து போட்டிகள் துவங்கப்பட்டது. இப்போட்டியில் தமிழகம் முழுவதும் செயல்பட்டு வரும் 40க்கும் மேற்பட்ட கல்லூரியை சார்ந்த மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியை ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தங்கபாண்டியன், இந்திய வாலிபால் அணியில் அர்ஜுனா மற்றும் துரோணாச்சாரியார் விருது பெற்ற சுரேந்திரன், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் தலைமை மேலாளர் மற்றும் பொதுப்பணித்துறை சூப்பரண்ட் போலீஸ் சந்திரசேகர் ஆகியோர் துவங்கி வைத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக காலை முதல் மாலை வரை வெயில் சுட்டெரித்து வந்தது. மேலும் இந்த வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வந்தனர். இந்நிலையில் பெரியகுளத்தை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான மஞ்சளார் அணை, சோத்துப்பாறை வனப்பகுதி, கும்பக்கரை வனப்பகுதி, கல்லாறு வனப்பகுதி உள்ளிட்ட பகுதியில் மிதமான கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து சற்று குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவாரூர் நகர பகுதிகளில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் போக்குவரத்துக்கு இடையூறாக மாடுகள் சுற்றித் திரிந்து வந்துள்ளது. இதனால் அதிக விபத்துக்கள் ஏற்பட்ட நிலையில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மாவட்ட ஆட்சியர், நகர்மன்ற உறுப்பினர்களிடம் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து நகராட்சி ஆணையர் உத்தரவின்படி சாலைகளில் படுத்து கிடந்த மற்றும் சுற்றித் திரிந்த 30க்கும் மேற்பட்ட மாடுகளை நகராட்சி பணியாளர்கள் பிடித்து மாட்டின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்தனர்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் அடுத்த பழைய லட்சுமி தியேட்டர் கிருஷ்ணாபுரம் படிக்கட்டு பகுதியைச் சேர்ந்தவர் ரவி. இவரது மனைவி ஜெயலட்சுமி. இந்நிலையில் கிருஷ்ணாபுரம் பகுதியில் பலத்த மழை பெய்த நிலையில் ரவியின் மனைவி ஜெயலட்சுமி கதவை திறந்து பார்த்துள்ளார். அப்போது மண் சரிவு ஏற்பட்டு ஜெயலட்சுமியை மண் மூடியுள்ளது. ரவி வீட்டின் உள்பக்கம் இருந்ததால் காயங்களின்றி உயிர் தப்பினார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி ஜெயலட்சுமியின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குன்னூர் லாலி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் அடுத்த வேப்பம்பட்டு பெரியார் நகர் எம்ஆர்கே தெருவில் வசித்து வருபவர் தமிழர் விடுதலைப் படை தலைவர் கி வீரலட்சுமி. இவரது கணவர் கணேசன். இவர்களது வீட்டின் அருகில் வசித்து வருபவர் வெங்கடேசன். இவர்களது வீட்டில் விசேஷ நிகழ்வு நடைபெற்றுள்ளது. அப்போது சாப்பிட்ட இலைகளை வீரலட்சுமியின் வீட்டின் அருகே கொட்டியுள்ளனர். இதனை பார்த்த வீரலட்சுமியின் கணவர் கணேசன் தட்டி கேட்டபோது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த வெங்கடேசன் கட்டையால் கணேசனை பலமாக தாக்கியுள்ளார். இதுகுறித்து வீரலட்சுமி அளித்த புகாரின் பேரில் செவ்வாய்ப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த முறையார் பகுதியில் விழுப்புரம் மாவட்டம் அம்மன்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தர்மலிங்கம் என்பவர் 2.5 கிலோ போலி தங்க பொட்டுக்காசு 36 லட்சம் ரூபாய்க்கு ஏமாற்றி விற்கப் போவதாக திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரபாகரனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் தனிப்படை அமைத்து ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது செங்கம் பகுதியில் நின்றிருந்த காரில் போலி தங்க நாணயங்கள் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து காரில் இருந்த 5 பேரை கைது செய்த போலீசார் 2 கிலோ போலி தங்க பொட்டு காசை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பகல் மற்றும் இரவு வேளைகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இரவு தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் மழை பெய்தது. இதன் காரணமாக இன்று உப்பு உற்பத்தி செய்யும் பணி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உப்பு உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ள நிலையில் மானாவாரி விவசாயம் செய்ய துவங்கியுள்ள விவசாயிகள் மற்றும் வாழை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை செங்குன்றம் கரிகால சோழன் 5வது தெருவைச் சேர்ந்தவர் கண்ணன் என்கிற பாடி கண்ணன். இவர் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்காவை கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருந்து வாங்கி வந்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள பெட்டி கடைகளுக்கு விநியோகம் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் அம்பத்தூர் டிசிஎஸ் மைதானம் அருகே குட்காவை கைமாற்றுவதற்காக கண்ணன் வந்திருப்பதாக அம்பத்தூர் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அங்கு விரைந்த அம்பத்தூர் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் கண்ணனை பதுங்கியிருந்து லாவகமாக பிடித்து கைது செய்து அம்பத்தூர் சட்டம் ஒழுங்கு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து அவரிடமிருந்து 500 கிலோ குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த மகேந்திரவாடி ஊராட்சியில் மகேந்திரவாடி அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இங்கு பயிலும் மாணவ மாணவிகள் இயற்கை வள மீட்டெடுப்பை முன்னெடுத்து 1400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மகேந்திரவாடி தடாகம் ஏரிக்கரையில் 2000 பனை விதைகளை நடவு செய்தனர். இந்நிகழ்ச்சியினை மகேந்திரவாடி ஊராட்சி மன்ற தலைவர் பி பரணிக்குமார், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பி செல்வம், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் பாஞ்சாலை ஆகியோர் துவங்கி வைத்தனர். இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் பார்த்திபன் மற்றும் ஆசிரியர்கள் பாக்யராஜ், ஞானசேகர், கருணாமூர்த்தி, ஜானகிராமன், முத்துக்குமரன், கதிரவன், வேலு, ஜெயலட்சுமி, தேவி மற்றும் திரளான மாணவ மாணவியர்கள் பங்கேற்று பனை விதைகளை நடவு செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் கவுண்டனூர் ஊராட்சியை சுற்றி பல கிராமங்கள் உள்ளது. இங்குள்ள இளைஞர் பல்வேறு அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக ஊத்தங்கரை, சாமல்பட்டி, மத்தூர் சென்று படித்து வருகிறார்கள். இந்நிலையை போக்க கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் 13,59,000 ரூபாய் மதிப்பீட்டில் கவுண்டனூர் ஊராட்சி கமலாபுரம் கூட்ரோடு பகுதியில் கடந்த 2023ஆம் ஆண்டு பொது நூலக கட்டிடம் அமைக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை அந்த நூலகம் திறக்கப்படாமல் காட்சிப் பொருளாக உள்ளது. இதனால் அந்த இடத்தை பலர் சமூக விரோத செயலுக்கு பயன்படுத்தி வருகின்றனர். எனவே இளைஞர்களின் நலன் கருதி நூலக கட்டிடத்தை திறக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே சோனாப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் காந்தி. கந்துவட்டிக்காரரான இவரிடம் சோனாப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த சிவாஜியின் மனைவி இந்துமதி விவசாய பணிக்காக கடந்த 1 வருடத்திற்கு முன்பு 9 லட்சம் ரூபாய் வாங்கி அதற்கு உரிய வட்டி மற்றும் முதலுமாக சேர்த்து 20 லட்சம் ரூபாயை திருப்பி செலுத்தியுள்ளார். ஆனால் கந்துவட்டிக்காரர் காந்தி இந்துமதியிடம் வட்டி பாக்கி 2 லட்சம் உள்ளதாக கூறி தொடர்ந்து தொந்தரவு செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு காந்தியின் வீட்டிற்கு சென்ற இந்துமதி குடும்பத்தினர் முழு தொகையையும் செலுத்திவிட்டு கடன் பத்திரத்தை
திரும்ப கேட்டுள்ளனர். ஆனால் அவர் தராமல் அலைக்கழித்து வந்துள்ளார். இந்நிலையில் டிராக்டருடன் இந்துமதி வீட்டிற்கு வந்த காந்தி அவரது குடும்பத்தினரை தகாத வார்த்தைகளால் திட்டியதோடு கொலை செய்யும் நோக்கத்தோடு இந்துமதியின் மருமகன் வாங்கிய கார் மீது வேண்டுமென்றே மோதி சேதம் ஏற்படுத்தி அங்கு நின்று கொண்டிருந்த இந்துமதி மீது மோதி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த நீடாமங்கலம் காவல்துறையினர் இந்துமதியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மன்னார்குடி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து காந்தியை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அனுப்பர்பாளையம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கோயம்பாளையம் பகுதியில் கடந்த 2ஆம் தேதியன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாட பணம் கேட்டு மிரட்டி கணபதி என்பவருடைய உணவகத்தை சூறையாடிய வழக்கில் கார்முகிலன், சதீஷ் என்ற இருவர் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்ட இருவரையும் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க மாநகர காவல் ஆணையர் லட்சுமி உத்தரவிட்டுள்ளார். மேலும் பொதுமக்களையும் வணிக நிறுவனங்களையும் மிரட்டி பணம் பறிக்கும் செயலில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாநகர ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலை அண்ணா திருமண மண்டபத்தில் பெருந்தலைவர் காமராஜர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பிறந்தநாள் மற்றும் ஆசிரியர் தின ஐம்பெரும் விழா குளித்தலை தமிழ் சங்க தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. குளித்தலை தமிழ் பேரவைத் தலைவர் கடவூர் மணிமாறன், ராசிபுரம் முத்தையாம்மாள் கல்வியியல் கல்லூரி முதல்வர் மருதை, பெரியார் ஈவேரா கல்லூரி தமிழ்துறை தலைவர் செயலாபதி, குளித்தலை கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தாளாளர் ரம்யா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். ஐம்பெரும் விழாவினை முன்னிட்டு 150 ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்லாசிரியர் மாமணி விருதும் மற்றும் பள்ளிகளில் வைக்கப்பட்ட கட்டுரை, பேச்சுப் போட்டி, ஓவியப் போட்டிகளில் வெற்றி பெற்ற 100 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே சின்ன கட்டங்குடியைச் சேர்ந்தவர் விஜய் ஆனந்த். இவரது மனைவி ஜீவரத்தினம். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இருசக்கர வாகனத்தில் அருப்புக்கோட்டையில் உள்ள ஜவுளி கடைக்கு சென்றுவிட்டு மீண்டும் ஊர் திரும்பிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது பாளையம்பட்டி புறவழி சாலை கட்டங்குடி விளக்கு அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் ஜீவரத்தினம் கழுத்தில் அணிந்திருந்த 10 சவரன் தங்க நகையை பறித்துக் கொண்டு தப்பி ஓடினர். இதுகுறித்து அருப்புக்கோட்டை டவுன் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் பெண்ணிடம் நகை பறிப்பில் ஈடுபட்டது திருச்சுழி அருகே சொக்கம்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் முத்துராஜா என்பது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் அடுத்த குப்பம்மாச்சத்திரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாஸ்கர். இவர் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் ஷீட் அமைத்து ஹார்ட்வேர் கடை நடத்தி வந்தார். இதனையடுத்து சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கப் பணிகளுக்காக சாலை ஓரம் உள்ள கடை மற்றும் வீடுகள் அகற்றப்பட்டு வரும் நிலையில் பாஸ்கர் ஹார்ட்வேர் கடையில் வேலை பார்த்த செல்வராயன் என்ற இளைஞரை கடைக்கு மேலே உள்ள ஷீட்டை கழட்ட கூறியுள்ளனர். அப்போது அவர் இரும்பு சீட்டை அகற்றியபோது அருகில் இருந்த மின்கம்பியில் இரும்பு ஷீட் உரசியதில் மின்சாரம் பாய்ந்து இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த திருவள்ளூர் தாலுகா காவல்துறையினர் இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பூனேவிலிருந்து கோவையில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு பேட்டரி பாரம் ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று வந்து கொண்டிருந்துள்ளது. லாரியை தருமபுரி மாவட்டம் நாற்றம்பள்ளியைச் சேர்ந்த ஏழுமலை என்பவர் ஓட்டி வந்துள்ளார். இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே பெத்தாம்பாளையம் பிரிவு அருகில் வரும்போது லாரியிலிருந்து டீசல் டேங்க் வெடித்ததால் லாரி முழுவதும் தீப்பற்றி எரிந்துள்ளது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் இதுகுறித்து தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பெருந்துறை தீயணைப்புத் துறையினர் கடுமையாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இச்சம்பவம் குறித்து பெருந்துறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட கடும் வறட்சியின் காரணமாக கிராமப் பகுதிகளுக்குள் புகுந்த காட்டு யானை மீண்டும் வனப்பகுதிக்குள் செல்லாமல் கிராமப் பகுதியிலேயே முகாமிட்டு இருந்துள்ளது. இந்நிலையில் நரசிபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்திரன் தனது வீட்டிற்கு முன்பு உள்ள மரத்தடியில் உறங்கிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த ஒற்றை காட்டு யானை அவரை மிதித்து தாக்கியுள்ளது. இதில் அவர் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து வனத்துறையினர் ஆலந்துறை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சந்திரன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் காட்டு யானையால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் யானையை வனத்திற்குள் விரட்ட கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ஹங்கேரியில் நடைபெற்ற ஒலிம்பியாட் செஸ் போட்டியில் தங்கம் வென்று சாதனை படைத்த இந்திய அணி வீரர்கள் இருவரை பாராட்டும் விதமாக தேனியில் கிராண்ட் மாஸ்டர் செஸ் அகாடமி சார்பில் மாவட்ட அளவிலான செஸ் போட்டி நடைபெற்றது. பொதுப்பிரிவாக நடைபெற்ற இந்த போட்டியில் தேனி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுக் கோப்பை மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த முள்ளிக்குளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவரது மகள் நிஷாந்தினி பல்லாவரம் பகுதியில் உள்ள தனியார் சட்டக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்நிலையில் இன்று காலை வழக்கம்போல் கல்லூரிக்கு செல்வதற்காக மாணவி நிஷாந்தினி இருசக்கர வாகனத்தில் செங்கல்பட்டு நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது திருக்கழுக்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் அருகே உள்ள சாலை வளைவு பகுதியில் செங்கல்பட்டு கல்பாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தும் மாணவி சென்ற இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்ட மாணவி நிஷாந்தினி தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற திருக்கழுக்குன்றம் போலீசார் மாணவியின் உடலை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தப்பி சென்ற தனியார் பேருந்து ஓட்டுநரை தேடி வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் காலாண்டு தேர்வு முடிவு பெற்று செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 7ஆம் தேதி வரை காலாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காலாண்டு விடுமுறையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் செயல்படக்கூடாது என பள்ளி கல்வித்துறை சார்பில் அனைத்து பள்ளிகளுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த குருசாமி பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி கல்வித்துறையின் உத்தரவை மீறி செயல்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர். எனவே அரசு உத்தரவை மீறியும் செயல்பட்டு வரும் பள்ளியின் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காரை கூட்ரோடு பகுதியில் செயல்பட்டு வரும் சிறுவர்களுக்கான அரசினர் குழந்தைகள் இல்லத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் சார்பில் குழந்தைகள் இல்லங்களில் தங்கி கல்வி பயிலும் குழந்தைகளுக்கு இடையே மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செய்ததோடு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளை தொடங்கும் விதமாக ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றி புறாக்களை பறக்கவிட்டார். இதனையடுத்து மண்டல அளவில் நடைபெற்ற போட்டிகளில் 12 மாவட்டங்களைச் சேர்ந்த 24 அரசு குழந்தைகள் இல்லம் மற்றும் அரசு நிதியுதவி பெறும் குழந்தைகள் இல்லத்தைச் சேர்ந்த 536 சிறுவர் மற்றும் சிறுமிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை காரணமாக நோயாளிகள் சரிவர சிகிச்சை பெற முடியாமல் இருந்து வருகிறது. அதோடு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க வழங்கப்படும் மருந்துகள் வெளிச்சந்தையில் விற்கப்பட்டு முறைகேடுகள் நடப்பதாகவும் இதனால் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க வழங்கப்படும் மருந்து மாத்திரைகள் குறைவாக வழங்கப்பட்டு நோயாளிகளுக்கு முறையாக சிகிச்சை அளிக்க முடியவில்லை என்றும் மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர்கள் புகார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் புகார் தெரிவித்த செவிலியர்கள் மீது பணியிட மாறுதல் உள்ளிட்ட பழிவாங்கும் நடவடிக்கையில் மருத்துவமனை நிர்வாகம் ஈடுபடுவதாகவும் இதுகுறித்து மாவட்ட மருத்துவ இணை இயக்குநரிடம் தெரிவித்தும் முறையாக விசாரணை செய்யாமல் அலட்சியமாக செயல்படுவதாகவும் கூறி இன்று பணிக்கு வந்திருந்த 10க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டதால் சுமார் 2 மணி நேரமாக சிகிச்சை பெற முடியாமல் நோயாளிகள் பாதிக்கப்பட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி, மயிலாடுதுறை, தரங்கம்பாடி, செம்பனார் கோவில், மணல்மேடு, குத்தாலம், வைத்தீஸ்வரன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக வைத்தீஸ்வரன் கோவில், புங்கனூர், மருத்துவத்தூர், எடக்குடி, வடபாதி, கதிராமங்கலம் பகுதிகளில் காலை முதல் சாரல் மழை பெய்த நிலையில் தற்போது கருமேகங்கள் சூழ்ந்து பரவலாக கனமழை பெய்தது. இதனால் நேரடி நெல் விதைப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். உலக இருதய தினத்தை முன்னிட்டு மதுரையில் அப்போலோ சிறப்பு மருத்துவமனையின் வாக்கத்தான் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சியை மதுரை அப்போலோ மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி பி. நீலகண்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மதுரை தெப்பக்குளம் தியாகராசர் கல்லூரியில் தொடங்கிய வாக்கத்தான் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று அப்போலோ மருத்துவமனையில் நிறைவடைந்தது. இந்த நடைபயிற்சியில் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். 5 கிலோமீட்டர் வாக்கத்தானும் 3 கிலோமீட்டர் வாக்கத்தானும் இன்னைக்கு நடத்தியிருக்கோம். இந்த வாக்கத்தான் இன்னைக்கு தெப்பக்குளம் அருகில் உள்ள தியாகராஜர் காலேஜில இருந்து தொடங்கி அப்போலோ மருத்துவமனை நிறைவு பெறுகிற வகையில ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இது நம்முடைய மதுரை மக்களுக்கு நம்முடைய இருதயத்தினுடைய ஆரோக்கியத்தை வலியுறுத்துற வகையில தான் இந்த ப்ரோக்ராம் நடத்தியிருக்கோம். இதோட கான்செப்டே பாத்தீங்கன்னா ஹார்ட்டை பாத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய தீம் இன்னைக்கு. மெயின்லி இன்னைக்கு இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ், இருதய நோய் சம்பந்தமான இறப்புகள் அதிகமா இருந்துட்டே இருக்கு.
அதனுடைய விழிப்புணர்வு வேணும் மக்களுக்கு அப்படிங்கிறதுக்கு வலியுறுத்தி தான் இந்த வாக்கத்தான் நடத்தியிருக்கிறோம். இந்த வாக்கத்தான் ஒரு உண்மையான்மே ஒரு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2000 பேர் இதுல பங்கு பெற்றிருக்கிறாங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கு பெற்றிருக்கிறாங்க. இந்த வாக்கத்தான் இன்னைக்கு வந்து வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த சூரியன் எஃப்எம் நிறுவனத்துக்கும் இந்த சமயத்துல நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி. நாகை மாவட்டம் தோப்புத்துறை அருகே நேற்று செருதூர் ஃபைபர் படகு மீனவர்களும் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்களும் நங்கூர கயிற்றை அறுத்தது தொடர்பாக மோதிக்கொண்டனர். இந்த சம்பவத்தில் விசைப்படகு மீனவர்கள் படகை விரட்டி சென்று மூழ்கடிக்க முயன்றதுடன் அதிலிருந்த ஃபைபர் படகு மீனவர்கள் மீது இரும்பு குண்டுகளை வீசி தாக்குதல் தொடுத்தனர். இதில் காயமடைந்த செருதூரை சேர்ந்த சத்யமூர்த்தி, செந்தில், வில்பட் ஆகிய 3 மீனவர்கள் நாகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக அக்கரைப்பேட்டை மற்றும் செருதூர் மீனவர்களுக்கு இடையே நேற்று செருதூரில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்து செருதூர் பகுதி மீனவர்கள் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாததால் துறைமுக பகுதியில் 400க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் அங்கு பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே நடுக்கடலில் ஃபைபர் படகு மீனவர்கள் மீது தாக்குதல் தொடுத்த அக்கரைப்பேட்டை விசைப்படகு மீனவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செருதூர் மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.